Friends, நம்ம போன வீடியோல organelles with limiting membrane நம்ம பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம organelles without limiting membrane தான் நம்ம பார்க்க போறோம். So organelles without limiting membrane என்னென்னு பார்த்தோம்னா ribosomes and cytoskeleton. So நம்ம இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் ribosomes வந்துட்டு இங்க இருக்கு. So இதுதான் வந்துட்டு ribosomes. So இதுக்கு வந்து limiting membrane கிடையாது. So நம்ம இதுல first பார்க்க போறது என்னன்னா ரைபோசோம். ரைபோசோம்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்மால் கிரானுலர் ஸ்ட்ரக்சர். இதோட டயாமீட்டர் வந்து 50 நானோமீட்டர் தான் இருக்கும். சில ரைபோசோம்ஸ் வந்துட்டு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட அட்டாச் ஆயிருக்கும். சில ரைபோசோம்ஸ் வந்துட்டு ஃப்ரீயா சைட்டோபிளாசம் தான் இருக்கும். ஸோ ரைபோசோம் எதனால மேடப் ஆஃப் இருக்குன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் அண்ட் ஆர்என்ஏவால மேடா இருக்கு. இந்த ஆர்என்ஏ வந்து ரைபோசோம்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம அதை என்னன்னு சொல்றோம்னா ரைபோசோமல் ஆர்என்ஏ, அதாவது ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இதோடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மேஜரா வந்து இது புரோட்டீன் ஃபேக்டரி, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இந்த ரைபோசோம் ரொம்பவே ஹெல்ப் பண்றதுனால இது வந்து புரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி மெசஞ்சர் ஆர்என்ஏவோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக் கோடை வந்துட்டு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான ஜெனட்டிக் கோடை வந்து நியூக்ளியஸ்ல இருந்து ரைபோசோம்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏவோட ஒர்க். ஸோ அது ரைபோசோம்ஸ் என்ன பண்ணும்னா அமினோ ஆசிட், அதாவது ஸ்மாலர் யூனிட் ஆஃப் புரோட்டீனை வந்து சீக்வன்ஸா அரேஞ்ச் பண்ணும். தென் என்ன ஆகும்னா ரைபோசோம்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட அரேஞ்ச் ஆயிருக்கும்ல, அதாவது அட்டாச் ஆயிருக்கும்ல. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணும்னா நம்மளுக்கு தேவையான புரோட்டீன், அதாவது என்சைமேட்டிக் புரோட்டீன், ஹார்மோனல் புரோட்டீன், லைசோசோமல் புரோட்டீன், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன புரோட்டீன் தேவைப்படுதோ, செல் மெம்பரேன் புரோட்டீன், ஸோ இந்த மாதிரி எந்த புரோட்டீன் தேவைப்படுதோ அந்த புரோட்டீனை நம்மளுக்கு சிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ரைபோசோம்ஸ்க்கு வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட அட்டாச் ஆயிருக்கிற ரைபோசோம்ஸ் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. இப்போ ஃப்ரீ ரைபோசோம்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அது வந்து ஹீமோகுளோபின், பெராக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியா, ஸோ அதுக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து புரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரீ ரைபோசோம்ஸ் தான் சிந்தசிஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோஸ்கெலிட்டன் வந்து என்னன்னா நம்ம ஸ்கெலிட்டன்னாலே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நம்மளோட ஸ்கெலிட்டன் தான் வந்து நம்மளுக்கு ஷேப்பா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், அது நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இங்க செல்லுக்கு சப்போர்ட்டோ ஷேப்போ அதெல்லாம் கொடுக்கறது தான் சைட்டோஸ்கெலிட்டன். ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க். இதுதான் ஷேப், சப்போர்ட், ஸ்டெபிலிட்டி வந்து செல்லுக்கு கொடுக்குது. அது போக செல் மூவ்மெண்ட்டுக்கு வந்து இந்த சைட்டோஸ்கெலிட்டன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்துட்டு 3 மேஜர் டைப்ஸ் இருக்கு, அதாவது மைக்ரோடியூபியூல், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட், மைக்ரோஃபிலமெண்ட்னு சொல்லி 3 இருக்கு. ஸோ இந்த மைக்ரோடியூபியூல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், ஹாலோ டியூப் மாதிரி இருக்கும். எதனால ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா குளோபுலர் புரோட்டீன், அதாவது ஆல்பா அண்ட் பீட்டா டியூபியூலின் மூலமா இது மேட் ஆயிருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா செல்லுக்கு வந்து ஷேப் கொடுக்கறதும் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதும் இதோட ஒர்க். ஸோ இது வந்து கன்வேயர் பெல்ட் மாதிரி ஆக்ட் பண்றதுனால இந்த கிரானியூல்ஸ், வெசைக்கிள், புரோட்டீன் மாலிகூல்ஸ், அதே மாதிரி நம்ம அதோட மூமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த செல்லுக்குள்ள வந்து மூமெண்ட்டுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் மாதிரி ஃபார்ம் பண்றதுனால இது வந்து குரோமோசோம் மைட்டோசிஸ் அப்போ செப்பரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது போக சென்ட்ரியோல்ஸோட மூவ்மெண்ட்டுக்கும் இது ரெஸ்பான்சிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட் வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி நியூக்ளியஸை சுத்தி இருக்கும், அதே மாதிரி பெரிஃபெரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இது வந்து எதனால ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இது ஃபைப்ரஸ் புரோட்டீனால ஆயிருக்கும். இது வந்து ஷேப் ஆஃப் த செல்லை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு உதவியா இருக்கு. ஸோ அட்ஜசன்ட் செல் கூட இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா டெஸ்மோசோம் மூலமா இது கனெக்ட் ஆயிருக்கும். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் நான் அப்பவே சொன்னேன், ஷேப் ஆஃப் த செல்லை மெயின்டைன் பண்றது தான் வந்து இதோட மேஜர் ஒர்க்கா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மைக்ரோஃபிலமெண்ட். மைக்ரோஃபிலமெண்ட் வந்து லாங்கா ஃபைன் த்ரெட் மாதிரி இருக்கும். இது வந்து நான் டியூபுலர் கான்ட்ராக்டைல் புரோட்டீன், அதாவது ஆக்டின், மயோசின், அதனால இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஆக்டின் தான் அதிகமா இருக்கும் மயோசினை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இது செல்லுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, அதே மாதிரி புல்லிங் ஃபோர்ஸ்ல இருந்து அதாவது புல்லிங் ஃபோர்ஸை எதிர்த்து
இந்த செல்லுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது போக செல்லுலார் மூவ்மெண்ட், அதாவது கான்ட்ராக்ஷன், கிளைடிங், இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து வித் லிமிட்டிங் மெம்பரேன், வித்தவுட் லிமிட்டிங் மெம்பரேன் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நியூக்ளியஸ். ஸோ நம்ம நியூக்ளியஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நியூக்ளியஸ் வந்து எல்லா செல்ஸ்லயுமே இருக்கும். அப்படி எல்லா செல்ஸ்லயுமே நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நியூக்ளியஸ் இருக்க செல்ஸ் எல்லாமே யூகேரியோட்ஸ். இதே நியூக்ளியஸ் இல்லைன்னா அதை ப்ரோகேரியோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியஸ் வந்து என்னன்னா என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரோகேரியோட்ஸ்ல வந்து நியூக்ளியஸ் இல்லாதனால அங்க வந்து டிவைடோ அல்லது என்சைம் சிந்தசிஸோ எதுவுமே நடக்காது. நியூக்ளியஸ் வந்து சிங்கிள் நியூக்ளியஸ் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அதை யூனி நியூக்ளியேட்டட்னு சொல்லுவோம். இல்ல நிறைய நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அதை மல்டி நியூக்ளியேட்டட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியஸும் வந்துட்டு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ அதை சுத்தி என்ன இருக்கும்னா அதுக்கு வந்து ஒரு மெம்பரேன் இருக்கும். அதுதான் வந்து நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ எப்படி நம்மளுக்கு சைட்டோபிளாசம் செல்லுக்குள்ள இருக்குமோ அதே மாதிரி நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது தான் நியூக்ளியோபிளாசம். அதுக்கப்புறம் நியூக்ளியோலை வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேன் வந்து டபுள் லேயர் மெம்பரேன். இதை வந்து நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்லுவோம். இதுதான் நியூக்ளியஸை வந்து கவர் பண்ணி இருக்கும். இது வந்து என்ன பண்ணிருக்கும்னா நியூக்ளியோபிளாசம்ங்கிற ஃப்ளூயிட் வந்து இதுக்குள்ள இருக்கும். நான் அப்பவே சொன்னேன் எப்படி செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் இருக்குமோ அதே மாதிரி நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இந்த நியூக்ளியோபிளாசம் வந்து சுத்தி லொகேட் ஆயிருக்கும். இந்த நியூக்ளியர் மெம்பரேன் வந்து போரஸா இருக்கும். அதே மாதிரி பெர்மியபிளா இருக்கும். அதாவது இங்க வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ள இருந்து வெளியே போறதுக்கும் சரி, வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கும் சரி இது வந்து பெர்மியபிளா தான் இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியோபிளாசமும் சைட்டோபிளாசமும் இதனால கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியோபிளாசம்ங்கிறது ஒரு ஜெல் மாதிரி இருக்கு, ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். இதுல லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ஃபார்ம்ல இருக்கும். டிஎன்ஏ வந்து குரோமாட்டின் த்ரெட் மூலமா இருக்கும். இந்த குரோமாட்டின் த்ரெட் எல்லாமே வந்து ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸா வந்து செல் டிவிஷனுக்கு முன்னாடி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூக்ளியோலை. நியூக்ளியோலை வந்து ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியோலையும் இருக்கலாம், இல்ல நிறைய நியூக்ளியோலையும் இருக்கலாம். இது வந்து ஒவ்வொரு நியூக்ளியஸ்லயுமே வந்து இது லொகேட் ஆயிருக்கும். நியூக்ளியோலஸ்ல வந்து ஆர்என்ஏ இருக்கும் அண்ட் சம் புரோட்டீன்ஸ் இருக்கும். இது வந்து எப்படின்னா ரைபோசோம்ஸ் மாதிரியே தான். ஆர்என்ஏ வந்து சிந்தசிஸ்க்கு வந்து இந்த குரோமோசோம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். தென் நியூக்ளியோலஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். இதுதான் வந்து நியூக்ளியோலை, நியூக்ளியர் மெம்பரேன். இது எல்லாமே வந்து நியூக்ளியஸ் கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி பார்த்தோம்னா செல்லோட எல்லா ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்றது நியூக்ளியஸ் தான். இது வந்து ஒரு ஹெட் சென்டர் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இது ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரைபோசோம்ஸோட சப்யூனிட் ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து சைட்டோபிளாசம்க்கு வந்து சென்ட் பண்ணும். எதுக்குன்னா புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக. அது யார் செய்யறான்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் மெசஞ்சர் ஆர்என்ஏ தான் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வர்றது. அதே மாதிரி செல் டிவிஷனை கண்ட்ரோல் பண்ணும். எது மூலமான்னு பார்த்தோம்னா ஜீன்ஸ் மூலமா. தென் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து நியூக்ளியஸோடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். தேங்க்யூ.